இப்போ ஒரு போர்டு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா டைக்கினோட ஓல்டு மாடலோட இன்வெர்டர் போர்டு. இதில் வந்து ஒரு இந்த ஃபேன் மோட்ரு, இன்டோர் ஃபேன் மோட்ரு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரிஜினல் ஃபேன் மோட்ரு போட்டால் தான் இதுக்கு செட் ஆகும். மற்றபடி நம்மள்ட்ட இருக்க வேறு மோட்ரு எதுவும் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த மோட்ரு வந்து இல்லாமல் இந்த போர்டை எப்படி செக் பண்ணுறது, அவுடோர் ஆன் பண்ணி செக் பண்ணுறது. ஏன்னா டைக்கினில் நார்மலாக பார்த்திங்கன்னா உடனே அவுடோர் ஆன் ஆகாது. இன்டோர் ஆன் ஆகி 3 நிமிஷம் கழிச்சு தான் அவுடோர் ஆன் ஆகும். ஓகேங்களா? அதனால் அதை இன்டோரில் ஃபேன் மோட்டரே போடாமல் எப்படி ஆன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இதான் அந்த டைக்கின் போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் இதனால் வந்து ஃபேன் மோட்ரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் மோட்ரு மாதிரி இருக்காது. நம்ம வந்து அதனால் அந்த ஃபேன் மோட்ரு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம். கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்டோர் ஆனில் இருக்குது, அவுடோரும் ஆனில் இருக்குது. ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கேன். இது எதுக்கு ஸ்டாண்ட் பையில் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும்னா, இன்டோர்லேருந்து அவுடோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இன்டோரில் அந்த டெம்பரேச்சர் சென்சாரில் டெம்பரேச்சர் ரீச் ஆகாமல் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 3 நிமிஷம் கழித்து அவுடோர் ஆன் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா, அந்த 3 நிமிஷம் ஸ்டாண்ட் பையில் வச்சிடுறோம். அப்போ அது ஆல்ரெடி கம்யூனிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இன்டோர் ஆன் பண்ணோமா சடன்லியாக அவுடோர் ஆன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரன் ஆகாது. அவுடோரு கொஞ்சம் நேரம் தான் ரன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் இன்டோர் டு அவுடோர் கம்யூனிகேஷன் ஆகுதா, கம்ப்ரஸர் ஓடுதா, ஃபேன் மோட்டர் ஓடுதான்னு செக் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் இது வந்து ஃபேன் மோட்ரு இல்லை, ரொம்ப கஷ்டமான இதில் ஃபேன் மோட்ரு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இன்டோர் ஆன் ஆகிடுச்சு. அவுடோரில் ரிலே ஆக்டிவேட் ஆகுதா, அவுடோர் ஃபேன் மோட்ரு உடனே ஆன் ஆகுது. பார்த்திங்களா? கம்ப்ரஸரும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ உடனே ஆன் ஆகுது பாருங்கள் சடன்லியாக. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஓடும், ரொம்ப நேரம் ஓடாது. ஓடிட்டு ஆஃப் ஆகிடும். அவுடோர் ஃபேன் மோட்ரு நல்லா ஓடிட்டுருக்கு. சில பேர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எடுத்து வருவாங்க. லோடில் ப்ராப்ளம் இருக்குன்னா தான் நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி பார்க்கணும். லோடில் ப்ராப்ளம் இல்லை, அவுடோரே ஓடலை அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி செக் பண்ணாலே போதுமானது. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ இதுலேருந்து சிக்னல் போயிடுச்சு ஃபேன் மோட்ரு ஓடலைன்னு. இப்போ ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் இன்டோரில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் நார்மலாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அவுடோர் உடனே எல்லாம் ஆனே ஆகாது. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபோன் இது பண்ணுங்கள் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன் இன்டோரை. இப்போ அவுடோர் ஆன் ஆகுதான்னு பாருங்கள். ஆன் ஆகலை. பார்த்திங்களா? 3 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இன்டோரில் எரர் க்ரியேட் ஆகிடும்.